ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிக்கியை பார்க்கறதுக்காக அவங்க அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கே போயிடுறாங்க. ஜிக்கியும் அம்மாவும் ஒன்றா உட்காந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் சொல்கிறான், நீங்கள் கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு ஒரு குழந்தை வேற இருக்காமா? அந்த குழந்தையாவது நல்லபடியாக பார்த்துக்கங்க. என்னை விட்டுட்டு போன மாதிரி அந்த குழந்தையும் விட்டுட்டு போயிடாதீங்க. எல்லாரும் என்ன மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட அவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்கான். அதுக்கு அம்மாவோ, கல்யாணம் பண்ணிக்கிறது என்னோட விருப்பம், நான் பண்ணிக்கிட்டேன், அது என்னோட பர்சனல், அதை பற்றிலாம் நீ பேசாத அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே தடுத்து நிறுத்துறாங்க. அதுக்கு அவனும், அப்போ அது உங்களோட பர்சனல், அப்போ நான் யார்? சரி அதெல்லாம் விடுங்க, நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களெல்லாம் கேட்கணும், அதுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். என்னை எதுக்காக நீங்கள் அப்படியே விட்டுட்டு போனீங்க? இத்தனை வருஷமாக என்னையே பார்க்க வரல. நான் உங்களுக்கு அப்படி என்ன பண்ணேன்? அப்படி என் மேலே வெறுப்பாக இருந்தீங்க அப்படின்னா என்னை எதுக்கு நீங்கள் பெற்றுக்கணும்? எனக்கு பதில் தெரிஞ்சாகணும், பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். அதுக்கு அம்மாவோ, எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் உன்னை விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. உனக்கே தெரியும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். நீ என் கூட இருந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு தான், அதுக்காக தான் உன்னை விட்டுட்டு போனேன். இதை கேட்ட உடனே அவனுக்கு எச்சா கோவம் வந்துடுது. அப்போ நான் என்ன உங்களுக்கு என்ன சும்மா மாதிரி தெரிஞ்சேனா என்ன? ஹீரோயினோட அப்பா கிட்ட என்னை பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கே தெரியாமல் அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அவர் கடனெல்லாம் அடைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. காசும் கொடுத்துருக்கீங்க. விட்டுட்டு போனவங்க விட்டுட்டு போக வேண்டியதானே. எதுக்கு திரும்ப வந்து என் மேலே பரிதாபப்படுற மாதிரி காசெல்லாம் கொடுத்து என்னை ஏங்க வச்சு எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா கிட்ட பணம் வந்து கொடுக்கறதுக்கு நீங்கள் யார்? அவரை நீங்கள் என்ன கல்யாணமாக பண்ணீங்க? நான் இப்போ வளர்ந்துட்டேன், சொந்த காலில் நிற்கிறேன், அவருக்கு தேவையானதை நான் பண்ணுவேன், நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, புரிஞ்சதா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அம்மாவோ, உன் மேலே எனக்கு துளி கூட அக்கறையே கிடையாது. நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கான காரணம் என்னோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இதுக்கு மேலே என்னோட பர்சனல் விஷயத்தில் எதுலேயுமே நீ தலையிடாத. நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிடுறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு பேக்ல இருந்து சின்ன வயசில் இவங்க ஒரு ராக்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் டாலர் இருக்கும், இவங்க படம் போட்ட மாதிரி. இது எனக்கு தேவையில்லை, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாலரை கொண்டு வந்து டேபிளில் வைக்கிறான். இனி இது எனக்கு தேவையில்லை, நீங்களே வச்சுக்கோங்க. உடனே அம்மாவோ, எதிர்காலத்தில் நீ என்கிட்ட வந்து காசு பணம் அப்படின்லாம் வந்து நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவனுக்கு எச்சாக்கம் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். போகிறவனை கூப்பிட்டு, உன்னை பெற்றது மட்டும்தான் நான் வளர்க்கவே இல்லைன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி அம்மா கேட்குறாங்க. அதுக்கு இவனும், ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரியை பார்க்கறதுக்கு வீட்டு வாசலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரியே வந்துடுறா. ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காமல் போகிறா. ஹீரோயினியே இருடி அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. அப்படியே ஸ்லிப் ஆகி விழுந்துடுறா. ஃப்ரெண்டுக்காரியே என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க வர. அவள் காலை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயினி விட மாட்டேங்கிறா. அதுக்கு அவளோ, ரொம்ப நடிக்காத, லேசான காயமாக தான் இருக்கும் வான்னு சொல்லி மருந்து போட்டுகிட்டே பேச ஆரம்பிக்கிறா. எதுக்காக நீ வீட்டுக்கு வராமே இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. அதுக்கு ஃப்ரெண்டுக்காரியே, உனக்கு எல்லாமே மெசேஜாக அமுச்சு விட்ருப்பேன்ல, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காக நீ என்கிட்ட வந்து பேசுகிற அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரி ரொம்ப கோவப்படுறா. என்ன முட்டாளன்னு நினச்சியா? கோவப்பட்டு ரொம்ப கத்திட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினியும், என்னை பற்றி உனக்கே நல்லா தெரியும், நீ நானும் எத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோன்றதும் உனக்கு நல்லாவே தெரியும். நான் எப்படி உன்னை முட்டாளாக்கணும்னு நினப்பேன்? அதுக்கு ஃப்ரெண்டுக்காரியோ, இத்தனை நாளாக எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, அவன் என்ன தான் லவ் பண்ணுறானோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் 2 பேரும் ரொம்ப வருஷமாக பேசாமல் இருந்தீங்க, நான் தான் உங்கள் 2 பேர்த்தையும் பேசி சமாதானப்படுத்தி உங்களை சேர்த்து வைக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணேன். என்னோட உதவியெல்லாம் உங்களுக்கு தேவையா என்ன? அப்போ என்னை வச்சு நீங்கள் எப்படியெல்லாம் விளாண்டுருக்கீங்க? என்கிட்ட பொய் சொல்லணும்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காத. ஹீரோயினியும், கனவுல கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்த என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவனுங்க 2 பேர் வந்து என்ன இந்த மாதிரி நினப்பானுங்க, நான் நினச்சி கூட பார்க்கல, இது எதிர்பாராமல் நடந்ததுடி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே ஃப்ரெண்டுக்காரி, அப்போது ஜிக்கியும் உன்னை பிடிக்குமா? அவன் உன்கிட்ட வந்து லவ் சொல்லிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஹீரோயினும், ஆமாம் இப்போ தான் என்கிட்ட வந்து ரீசெண்டாக லவ் சொன்னான். ஃப்ரெண்டுக்காரியும் இதை கேட்ட உடனே எச்சாக்கம் வந்துடுது. ஜிக்கி என்னோட ஸ்கூல் க்ரஷ்ஷுடி, அப்போது அவனுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, இதெல்லாம் என்னது இது? கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அதுவும் என்கிட்ட வந்து பேசுகிற, ஒரே குடும்பம்னு சொல்லி பழகி லவ் பண்ணுறானுங்கன்னு வேற சொல்கிற, இதெல்லாம் உனக்கு என்ன பெருமையா? அப்போ நீ என்னை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்ட. இது தெரியாமல் நான் முட்டாள் மாதிரி உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் மாமா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கேன். எல்லாம் உன்னால தான், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு பிடிச்சி ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினியோ, உன்ன மாதிரி தாண்டி நானும், ஒரே குழப்பமாக இருக்குது, எதுலேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சுன்னு எனக்கே தெரியல, இப்படியெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணடி. ஃப்ரெண்டுக்காரியோ, அதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, உன் கூட பேசுறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை, இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி கத்துறா. அதுக்கு ஹீரோயினியோ,
நீ என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரா. பைத்தியம் நான் இல்லை, நீ தான். நான் எப்படி ஃபீல் பண்ணுறன்றது கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியலல்ல. எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி வந்து நின்று என் பக்கத்தில் பேசிகிட்டு இருக்க. கோவத்தில் ஒரு நாய் என் பக்கத்தில் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஃப்ளோவில் வார்த்தையை விட்டுடுறா. ஃப்ரெண்டுக்காரி ஹீரோயினியும், நீ இந்த மாதிரி பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமாக நான் இங்கே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறா. சினிமாக்காரியா வீட்டுக்குள்ளே வரா. ஹீரோயினி ஓன்னு உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே என்னடி ஆச்சு, ஏன் இந்த மாதிரி அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. இவ எதுவுமே சொல்லாமல் அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. இவளுக்கோ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹீரோவோட வீட்டு வாசலை தட்டி அவனை கூப்பிடுறா. அவனும் வந்து பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி அழுகுற அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். ஹீரோயினியும் எல்லாம் ஒன்னால தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறா. திரும்பவும் அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறா. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தோள்பட்டையில் கடிச்சு வச்சிடுறா. அவனும் வலிக்குதுடி விடுடி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். சொல்லு என்ன பிரச்சனை, என்னாச்சு, உன் ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட நான் ஏதோ பேசிட்டுமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். வேண்டாம் சாமி வேண்டாம், நானே பேசிக்கிறேன். அவள் என்னை பார்த்து நாயின்னு சொல்லிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நீ கடிச்சு கடி, இங்கே பாரு எப்படி காயமா இருக்குன்னு பாரு அப்படின்ற மாதிரி அவன் காமிக்கிறான். ஓ அப்படியா, இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிச்ச இடத்துல தடவி கொடுத்துட்ருக்கா. ஜிகியும் கரெக்டாக அங்கே வரான். ஹீரோயினை பார்த்துட்டு என்ன அழுதியா என்ன, கண்ணெல்லாம் பாரு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஹீரோயினியோ இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. ஹீரோவோ ஆமாடா ஃப்ரெண்டுக்காரிக்கும் இவளுக்கும் சண்டையாமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கு ஜிக்கியோ இந்த பொண்ணுக்கு சண்டைக்குள்ளெல்லாம் போகவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். நான் இன்னைக்கு அவங்கள போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினியோ யாரடா போய் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. அதான் என்னோட அம்மா, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தையும் இருக்குது, அவங்களோட லைஃப்பில் அவங்க ஜாலியாக இருக்காங்க. நான் அவங்க விட்டுட்டு போனப்போ எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் விறுவிறுன்னு போயிடுறான். ஹீரோயினிக்கும் அவனை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுது. ஜிக்கியும் பெட்ஷீட்டை போத்திட்டு படுத்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினி மெதுவாக போய் தூங்கிட்டே என்ன, நான் உனக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட் கொண்டு வந்திருக்கேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அதாவது கொடுக்குறா. அவனும் பெட்ஷீட்லேருந்து அப்படி கையை மட்டும் நீட்டுறான். இவ சாக்லேட்டை கொடுக்குறா. திரும்பவும் கையை நீட்டுறான். இவளோ டே நான் ஒரு சாக்லேட் தாண்டா எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறா. எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லிட்டு கையை மட்டும் நீட்டுறான். இவளுக்கு நல்லா புரிஞ்சிருது. அவன் பக்கத்தில் போய் உட்காந்து கையை கொடுத்து அவனுக்கு ஆறுதலாக 2 வார்த்தை பேசுகிறா. சின்ன வயசில் இதே மாதிரி தான் 3 பேர் ஒன்றா பார்க்கில் விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஜிக்கியை பார்த்து மற்ற பசங்க கிண்டல் பண்ணி பாட்டு மாதிரி படிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துக்கிறதே நம்ம ஹீரோயினி தான் அப்படின்ற மாதிரி நடிச்சு வேற காமிப்பாங்க. நம்ம ஜிக்கிக்கு ஏற்கனவே அம்மா இல்லைன்ற ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணி காமிக்கவும் ஒரு மாதிரி முறைச்சிட்டே நிற்கிறான். நம்ம ஹீரோயினி அதெல்லாம் பார்த்துட்டு அவனுங்களை எல்லாத்தையும் அடித்து துரத்துறா. நைட்டு அதை பற்றி நினச்சிட்டு பெட்டில் படுத்திருப்பான். ஹீரோயினி தான் இதே மாதிரி ஒரு சாக்லேட் கொடுப்பா. அந்த சாக்லேட்டையும் அவன் வாங்கி சாப்பிட்ருவான். இவனுக்கு பக்கத்தில் இவளும் போய் ஒன்றாவே போய் படுத்துக்கிறா. அவன் கையை பிடிச்சிட்டு இவ இருக்கிற தைரியத்தில் இவளும் அப்படியே படுத்து தூங்கிடுவான். இதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்டு அப்படியே கீழே உட்காந்துட்டு இருப்பா. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்து பார்க்குறான். அவன் ஒன்றுமே பேசாமல் டோரை சாத்திட்டு கிளம்பிடுறான். திரும்பவும் ஜிக்கியோட அம்மா ஹீரோயினியோட அப்பா ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்கிறாங்க. வாங்க போய் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. நேற்று நான் ஜிக்கியை பார்த்து பேசினேன், அவங்ககிட்ட சொன்னானா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அப்பாவும் சொன்னான். நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, ஜிக்கியும் ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்கான்ல, அது அதிகமாக மக்கள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவாக இருக்குது. பக்கத்தில் ஷாப்பிங் மால் கிடையாது, ஸ்கூல் கிடையாது, காலேஜ் இல்லை, வண்டி நிறுத்தத்திற்கு ஒரு நல்ல பார்க்கிங் இட வசதி கூட இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அப்பாவோ ஆமாம் நானும் இதெல்லாம் யோசிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு இவங்களோ அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டோட விலை எல்லாமே அதிகமாக இருக்குது, இப்படி இருந்தால் யார் வருவாங்க சொல்லுங்கள், அதனால் நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், ஆஃபர் மாதிரி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வருவாங்க. அவனோட ஐடி சொன்னீங்க அப்படின்னா நானே அவனை விளம்பரப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஐடியெல்லாம் காமிக்கிறாரு. சரிங்க இதுக்காக தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. அப்பாவோ ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து மட்டன் கோலா உருண்டை, இது உங்கள் பையனுக்காக தான், நல்லாயிருக்கும் நானே பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு தராரு. இவங்க அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்டக்காகி நிற்கிறாங்க. என்ன மனுஷன்யா, நம்ம எப்படி தான் நடந்துக்கிட்டாலும் இவர் நம்மக்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஹீரோயினி தான் ஃப்ரெண்டுக்காரியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக பொய்யான ஐடியில் மெசேஜ் பண்ணியிருப்பா. இது தெரியாமல் ஃப்ரெண்டுக்காரியே வந்திருப்பா. இவளா அப்படின்ற மாதிரி பார்த்த உடனே ஷாக் ஆகுறா. நீ எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுற, போய் சொல்லி என்னை வர வைக்கிற அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. அதுக்கு ஹீரோயினியோ எனக்கு வேறு வழி தெரியலடி, அதனால தான், வா உட்காரு, உனக்காக
ஜூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், உட்காந்து குடிச்சிட்டே பேசலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லி சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறா. ஃப்ரெண்டுக்காரியை சீக்கிரம் கொடு, என்னோட திங்ஸும் உன்கிட்ட தானே இருக்கு, கொடு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. நான் உன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா நீ வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஒளிய வச்சுக்கிறா. ஃப்ரெண்டுக்காரிக்கும் வேற வழியே தெரியல, உட்காந்துக்கிறா. நடந்த எல்லா ஒரு விஷயத்துக்கும் நானும் ஒரு காரணமா இருந்திருக்கேனோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதனால என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்றா. என்னால நீ ரொம்ப காயப்பட்டிருக்குன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோ, எனக்கே இப்பதான் தெரியும் அவனுங்க என்ன லவ் பண்றானுங்கன்றது. அதனால இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்லைன்றத நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு முயற்சி பண்றேன். ஆனா நீ எதுவுமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்றா. அதுக்கு ஃப்ரெண்டுக்காரியோ தப்பெல்லாம் என் பேர்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு ஹீரோயினி, என்ன நீ தப்பு பண்ண, உன் மேல என்ன தப்பு இருக்கு, என்னெல்லாம் யாராவது காதலிப்பாங்களா என்ன, நான் ஒருத்தர் மேல ஆசைப்பட்டது என்னோட தப்பு தானே, இதுக்கப்புறம் நான் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் வார்த்தையாலேயே உன்னை காயப்படுத்துவேன், இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கீல்ல, என்னை பார்த்தா என்ன உனக்கு ஜோக்கர் மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரி சொல்றா. என்னை பார்த்து எல்லாரும் சிரிக்கிற மாதிரி எனக்கு தோணுது, நீ கூட என்னை பார்த்து இளக்காரமா சிரிக்கிற மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. அதுக்கு ஹீரோயினியும், நான் எதுக்குடி உன்னை பார்த்து ஏளனமா சிரிக்கணும், அது மட்டும் இல்லாம நீ திரும்பவும் உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்ட அப்படின்னா நீ ஆசைப்பட்டதை எப்படி செய்ய முடியும், நான் சொல்றதை கேளு, திரும்பவும் வந்துரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி எவ்வளவோ சொல்லி சமாதானப்படுத்தணும்னு முயற்சி பண்றா. ரெண்டுக்காரியோ, எனக்கு கொஞ்சம் டைம் தேவை, நான் உன்னை விட்டு விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன், சொன்னது புரிஞ்சுதா, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டே இருக்கா. நம்ம ஹீரோயினிக்கோ என்ன சொல்கிறதுனே தெரியல. அவளும் அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கண்ணில் தண்ணி அப்படியே தேங்கி நிற்கிது. சின்ன வயசு ஃப்ரெண்டு, இப்போ வரைக்கும் என் கூடவே இருந்து நல்லது கெட்டதை பார்த்தவ என்னை பற்றி புரிஞ்சிக்கலையே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. சினிமாக்காரியோட அம்மாவுக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு நம்ம சினிமாக்காரியோ அவங்க அம்மாவுக்கு கிஃப்ட் எல்லாம் ஆசையாக வாங்கிட்டு போகிறா. ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் இவளை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ ஒரு ஸ்டார், செலிபிரிட்டி, ஒரு சின்ன பையன் ரொம்ப ஆசையாக அப்படி சொல்கிறான், நீங்கள் ஒரு ஸ்டார் தானே, நீங்கள் டிவிலெல்லாம் வந்திருக்கீங்க நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அம்மாக்காக ஆசையாக ஒரு பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்திருப்பா, அதை அம்மா கிட்ட கொடுக்கலான்னு போகும்போது அம்மாவோ இவளை பார்த்த உடனே சரி சரி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இவ வாங்கின கிஃப்டை கொஞ்சம் கூட பார்க்க கண்டுக்கவே இல்லை. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே எல்லாரும் ஒன்றா உட்காந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவளோட தங்கச்சிக்காரிய பார்த்து, நீயும் உங்க அக்கா மாதிரி நல்லா ஃபேமஸ் ஆக வேண்டியதுதானம்மா, அதாவது நடிக்க வேண்டியதுதானே அப்படின்ற மாதிரி பக்கத்துல ஒரு ஆண்டி கேக்குது. அதுக்கு தங்கச்சிக்காரியோ, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் செய்யணும், என்ன அவசியம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. பக்கத்துல 2 அங்கிள்ஸோ, இவ நடிக்கிறா இல்லைன்னுலாம் சொல்லல, ஆனா அந்த அளவு வருமானம் கிடையாது, அது மட்டும் இல்லாம இவ அவ்வளோ பெரிய ஸ்டார் ஒன்றும் கிடையாது. அதுக்கு ஒரு ஆன்ட்டியோ, நல்ல நடிகருங்கெல்லாம் கோடிக்கணக்கில் பணம் வாங்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க, நீ சுமாராக தான் இருக்க, இருந்தாலும் ஏன் உனக்கு அந்த மாதிரி வாய்ப்புங்கள்லாம் வரமாட்டேங்குது, எதுக்கு சீரியலில் மட்டுமே நடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவளோ எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்கா. உடனே அம்மாவோ, என் பொண்ணுக்கு அந்த மாதிரி பிரபலமாகிறது சுத்தமாக பிடிக்காது, ஏதோ டைம் பாஸுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, நம்ம இந்த பேச்செல்லாம் விட்டுட்டு சாப்பிட்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இவ பாட்டுக்கு டல்லாக உட்காந்துட்டு இருக்கா. சரிம்மா நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவா. அம்மா இருந்துட்டு, வந்த சொந்தக்காரங்க முன்னாடி என்னை இப்படி தான் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துவியா, இதுக்கு தான் நான் சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னா கேட்டியா அப்படின்ற மாதிரி அவங்க கோவப்படுறாங்க. அதுக்கு இவ்வளோ, சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூலை கட் அடிச்சுட்டு ஷூட்டிங் கூட்டிகிட்டு போனது யாரு, நீங்கள், நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன், அப்போ கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டிங்களா, இப்போ அதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணி போயிட்டுருக்கேன், இப்போ வந்து வேணான்னு சொன்னால் என்ன அர்த்தம், இப்போ இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்த அடைவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அம்மாவோ, உனக்கு வயசு எத்தனைடி, இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம அப்படியே சுற்றிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு பிடிச்சி சத்தம் போட்டுறாங்க. அதுக்கு இவ்வளோ, ஆரம்பித்தது நீங்கள் தான், இப்போ வளர்ந்து நிற்கிது, இப்போ முடிவு கட்ட சொன்னால் என்ன பண்ணுறது, நான் வாழ்க்கையில் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணமே பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஹீரோயினியும் சினிமாக்காரியும் சோஃபாவில் உட்காந்துட்டு கண்ணு மேலே ஸ்பூனை வச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காளுங்க. ஹீரோயினி சொல்கிறா, என்னோட பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு நான் எடுத்துகிட்டு போகணும், அதுக்கு நான் ஆன்லைனில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. நீயும் உன்னோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணு, அதாவது நடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு, நீ நல்லா தான் நடிக்கிற, இருந்தாலும் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணு, இன்னும் கொஞ்சம் ஸ்கில் எல்லாம் வளர்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோயினி நல்லா தான் சொல்கிறா. சினிமாக்காரியோ ஏற்கனவே அவங்க வீட்டில் கேவலமாக பேசியிருந்திருப்பாங்க, திட்டியிருந்திருப்பாங்க, அது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு
அப்போ என்ன எனக்கு என்ன வேலை சரியா செய்ய தெரியாது? அதனால நீ வந்து சொல்லிக் குடுக்குறியா என்ன? இத்தன வருஷமா சினிமால இருந்திருக்கேன். எனக்கு தெரியாதா என்ன பண்ணணும்னு? நீ அத சொல்லாதடி அப்படின்ற மாரி கோவப்படுறா. ஹீரோயினியும் நான் உன் நல்லதுக்காக தாண்டி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுக்கிறாளுங்க. சரி டிவி போடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினி டிவி ரிமோட் எடுக்க போறா. கரெக்ட்டா சினிமாக்காரியும் டிவி ரிமோட் எடுக்க போறா. இந்த தொல்ல புடிச்சவள்ட்ட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா ஹீரோவோட வீட்டுக்கே போய் சோஃபால படுத்துக்கிறா. ஹீரோ கேட்குறான் என்னாச்சு அப்படின்ற மாரி. யாருமே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் நல்லதுக்கு தான் சொல்றேன். இருந்தாலும் என்னையே இவளுங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளுங்க அப்படின்ற மாரி ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோ நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுறான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.